Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஆரம்பிக்கலாமா? ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான தடபடலான ரெசிபி இருக்குது. டைட்டிலில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ காலையில் மாமா மார்க்கெட்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு மாற்றிட்டுருக்கிறேன். இன்றைக்கி ஜூஸ்க்கு வந்து சாத்துக்குடி, அப்புறமா ஃப்ரூட்ஸாக வந்து வாட்டர் மெலன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா குடமிளகா வாங்கிட்டு வந்திருக்காங்க. குடமிளகா வச்சு புளிக்கறி பண்ணுவோம். சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு நாள் பண்ணும்போது நான் அந்த ரெசிபியை அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணுறதா இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து ஆனியன் அண்ட் லெமன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. லெமன் பார்த்திங்கன்னா இப்போ நோம்பு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பழக்கம்னு தெரியல. ஈவினிங் வந்து சர்பத் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ சம்டைம் வந்து எல்லோரும் சர்பத் போட்டு குடிப்போம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் மீன் ஊறுகாய்க்கு தான் வெட்டிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நாம் மீன் ஊறுகாய் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 சூர மீன், துணா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான். அண்ட் மீனோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு 15 நம்பர்ஸ் ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கோம். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 15 நம்பர்ஸ் ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். அது எவ்வளோ ஃபைனாக இருக்கணும்னா நமக்கு கையில் வந்து எடுக்கும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப தின்னாக தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நாம் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கூட ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நைஸாக குழுன்னு ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து கையால் கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கையால் தான் கட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மாமி வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் அதை. ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆனியன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு காமிக்கிறேன். மாமி வந்து சூர மீன் காலையில் வாங்கிட்டு மாமா வந்ததுமே அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ண அந்த ப்ராசஸ் எல்லாமே நான் தூங்கிட்டு இருக்க டைமில் தான் நடந்துச்சுது. நான் இப்போ லீவுனால 8 o'clock அந்த மாதிரி டைமில் தான் மோஸ்ட்லி எழும்புறது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கே மாமா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுறது, ஆனியன் கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து மேரினேட் பண்ண மீன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு பேட்ச் வெங்காயம் வந்து எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் இன்றைக்கி விலாக் எடுக்குங்கிற ஐடியாலையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து இது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து விலாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இங்கே நான் வெங்காயத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து நுணுக்கமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயத்தை எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆனியனில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த மீன் ஒருகா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து செகண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3ஆவதாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிற டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும், டார்க் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பக்கம் மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஒலை போட்டிருக்கோம், அதாவது அரிசி போட்டிருக்கோம் மதியானம் ரைஸ்க்கு, மதியானம் லஞ்சுக்கு. இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. ஸோ இப்போ நாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஆனியன்லாம் வந்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி இந்த மாதிரி தட்டையில் எடுத்து மாற்றிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக அப்படி நமக்கு அடந்து வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கலண்டு வந்திருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக கையால் உதுத்து போட்டு நம்ம வந்து ஆயிலில் சேர்க்கணும். ஸோ வந்து இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு, அடுத்ததாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ 4ஆவதாக வந்து நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 15-16 வெங்காயம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வெங்காயம் சேர்க்குறது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ மீனை விட வெங்காயம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம இன்னும் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இது வந்து மீனை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம்.
அதாவது இந்த ஊறுகால 60% மீனுனா 40% வெங்காயம் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில். ஸோ இப்போ ஃப்ரை பண்ண வெங்காயத்தை பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அண்டு இதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த கேரமலைஸ்ட் ஆனியன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத பார்த்துட்டு இது லஞ்ச் டைம்னு நினைக்க வேண்டாம். இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட நடக்கலை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 9 o'clock இருக்கும் காலையில். பசங்க எழுந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா 10 o'clock, 9:30, 10:30 இந்த மாதிரி வந்து டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்குள்ளாடி கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணதுனால இவ்வளோ வேலையும் முடிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில் தோசை தான். அது கூடவே நேற்று பண்ண சாம்பார் சூடு பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா சட்னி போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தோசையை முதல்ல சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பீஸ் ஆஃப் ஹாஃப் போர்ஷன் ஆனியனை எடுத்து அதில் கட் பண்ணி சாப் பண்ணி அதில் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு ஒரு முட்டையை உடச்சி விட்டு தோசை கூடவே ஒரு ஆம்லேட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் நான் தோசைக்கல்லையும் ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கும் போதே அவங்களுக்கான தோசையும் நான் சுட்டு கொடுத்துட்டேன். அண்ட் பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதாவது மீன் பொரிக்கிறது, ஆனியன் பொரிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் இந்த ஊறுகால முக்கியமான கஷ்டமான வேலை. ரொம்ப நேரம் அடுப்பு பக்கத்தில் நின்று ஃப்ரை பண்ணுறதெல்லாம். அண்டு வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணும்போது பக்கத்துலேயே நிற்கணும், அது கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா இந்த ஊறுகால வந்து உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது ரெண்டும் தான் கொஞ்சம் மெயின் அண்ட் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்ஸு. ஸோ இது மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா அப்புறமா எல்லாமே ஈஸி தான் ஊறுகால. ஸோ இந்த ஊறுகாய் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக போடுறதுக்கான ரீசன் வந்து என்னோடய மாமியார் வந்து அவங்களோட மருமகன்களுக்கு வந்து கொடுத்து விட்டுறதுக்காக அப்ராடுக்கு. ஸோ அது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா அவங்களுக்கு அங்கெல்லாம் மீன் வந்து எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. அண்டு ஊரில் உள்ள அந்த டேஸ்ட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால எப்போவாச்சும் ரைஸ்க்கு வந்து இந்த மீனை வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண முடியும். அதாவது மீன் அப்படிங்கிறதையே டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். நான் இங்கே மீன் கிடைக்காதுன்னு சொல்லலை. அந்த மீனை வாங்குறது, கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்க ஒர்க்குக்கு போகும்போது இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டைம் கிடைக்காது. இந்த மாதிரி எப்போவாச்சும் சாப்பிட்டா தான் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள் வீட்டில் யாராச்சும் அப்ராட் போகிறாங்கன்னா இதில் ஒரு பேக்ஸ் ரெடி பண்ணி அப்படியே கையோடு கொடுத்து விட்டுருங்க. ஸோ ஊரில் இருக்க டேஸ்டியான மீன் சாப்பாடு அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அண்ட் இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி சேர்த்துக்கணும். புளி வந்து ஊற வைக்காமல் அப்படியே தான் சேர்க்க போகிறோம். ஸோ சீடு தான் இருக்கா நார் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள், புளியெல்லாம் சேர்த்து. மசாலா ரெடியாக இருக்குது, ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷும் ரெடியாக இருக்குது, அண்ட் ஃப்ரைடு ஆனியனும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு தட்டு நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 15-16 வெங்காயம் இருக்கும். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. சூப்பராக தொடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கிறிஸ்பியாக பொறுன்னு. இப்போ இதை பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பாத்திரம், நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 1/4 கப் ஆயில் விட்டுருப்போம். அந்த ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணோம்ல, ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் ஆயிலை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்புறமா இதில் நாம் மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அண்டு இது கூடவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காவோட ஃப்ளேவர் வேணும்னா தேங்காவை நல்ல கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு 1/4 கப் அந்த மாதிரி வறுத்து அதை வந்து இது கூடவே சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இந்த கொதி வந்த மசாலாவிலேயே நாம் வந்து ஃப்ரை பண்ண வெங்காயத்தை முதல்ல சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் மெயினாக நோட் பண்ணியிருப்பீங்க, இதில் எந்த வித தண்ணியுமே நம்ம வந்து எந்த ஸ்டெப்லேயும் சேர்க்கலை. ஸோ தண்ணி சேராமல் தான் இது செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும், கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவோட ஃப்ரைட் ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறதுனால இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கறதுனால அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மையும் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். ஊறுகாலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண மீனையும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ நம்ம மசாலாவில் வெங்காயத்தை சேர்த்ததும் நம்ம ஸ்டவ்லேருந்து பாத்திரத்தை எடுத்து மாற்றிட்டோம். இப்போ கீழே கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து மீனெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு
லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அண்ட் இது மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அண்ட் நம்ம வந்து அந்த ஆனியன் அப்புறமா வந்து இந்த மீனெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டுனா ஃபிஷ் பிக்கிள் வந்து ரொம்ப அழகாக எம்மியாக டெம்டிங்காக ரெடி ஆயாச்சு. ஸோ இது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. அதுக்காக தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவாச்சும் நல்ல மீன் இந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம வீட்டில் கூட அடிக்கடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெறும் சாதம் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே சூரை மீன், அதாவது டுனா ஃபிஷ்ஷில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி மீனில் பண்ணிக்கலாம். அது மாதிரி துண்டு மீன் ஏதாச்சும் இந்த பெரிய மீன் இருந்தால் அதில் நம்ம அந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பட் இந்த மீன் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலான டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லா மீனை விட. ஸோ வந்து நீங்கள் இந்த மீன்லேயே ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிக்கில் பாருங்கள் எவ்வளோ எம்மியாக ஜூஸியாக இருக்குன்னு. இதில் இந்த ஃப்ரை பண்ண ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதோட வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து ரசம், அப்புறமா அவியல் அண்ட் இந்த மீன் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. நான் வந்து அந்த மீன் ஊறுகாயில் வந்து அந்த ஆனியனோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன் மீனை. ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த மசாலாவை ரைஸில் மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு சாப்பிட்டேன். இதுக்கு வந்து நான் சொன்னது மாதிரி இந்த சைடிஷும் அவியல் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரைஸ்க்கு வந்து ரசம் அப்புறமா இந்த பிக்கிள் மட்டும் போதும் திருப்தியாக வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு. செஞ்சு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு இப்போ என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவெல்லாம் வந்து பொடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்டோர் பண்ணுற வேலை. பொதுவாக அரிசி மாவு, கோதுமை மாவு, எல்லா விதமான மசாலா ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி கவர் போட்டு தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் அதில் இந்த மாதிரி நேமும் நாங்கள் எழுதி வச்சுப்போம் குழம்பாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இன்றைக்கி நேம் நோட் பண்ணுறதுக்கு ரிம்ஷா குட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்து அயன் பாக்ஸ் வச்சு லைட்டாக அயன் பண்ணி ஹீட் பண்ணாலே போதும். அது அப்படியே ஒட்டிடும். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே வந்து அரிசி மாவு இன்றைக்கி வந்து எல்லாம் புதுசாக வந்து பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கோதுமை மாவெல்லாம் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண காலியான மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை இந்த மாதிரில கவர் இருக்குல்ல, ஸோ அந்த பேக்கை வந்து அப்படியே நாங்கள் வந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ அதுலேயே திரும்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அதை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது அது சூப்பராக ஒட்டிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சில்வர் கவர்லேயும் நாங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு பக்கம் கோதுமை மாவு, ஒரு பக்கம் அரிசி மாவு அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு எம்டி பாக்ஸ் தான் மிடில் வச்சுருக்கோம். ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் அரிசி மாவு இன்றைக்கி வந்து பேக் பண்ணதுனால இதை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த பக்கம் வந்து கோதுமை மாவு கம்மி ஆயாச்சு. ஸோ அது வந்து திரும்ப இனி வந்து வாங்கி பவுடர் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக காலியாகிறதுக்கு ஒரு 2 பேக்கெட் பேலன்ஸ் இருக்கும்போது நாங்கள் அந்த மாதிரி திரும்பவும் எடுத்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கீழே செக்ஷனில் பார்த்திங்கன்னா மசாலா தூள்லாம் இருக்குது. இது வந்து மல்லிப்பொடி, அதாவது மல்லித்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, வத்தல் பொடி எல்லாமே வந்து இங்கே வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எதுக்காக இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கில் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் போட்டு வைக்கிறது வந்து சின்ன சின்ன டப்பா, சின்ன சின்ன கண்டெய்னரில் தான். ஸோ அதனால வந்து ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் திரும்ப அதை வந்து பேலன்ஸ் ஹாஃப் இருக்கும், அதை வந்து திரும்ப அப்படியே ஒரு இடத்துல வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம், அப்படியே தட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பெருஞ்சீரகம் அப்படின்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அடிஷ்னலாக வந்து ரவை, நூடுல்ஸு, அப்புறமா வந்து அடை, இந்த மாதிரி பாயசத்துக்கானது எல்லாமே வந்து இது கூடவே சேர்த்து வச்சுருப்போம். பிகாஸ் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படாது, நிறைய ஸ்பேஸ் மிச்சம் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதையும் நாங்கள் வந்து இந்த செக்ஷன்லேயே வச்சுருப்போம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மசாலா ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.